வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சிஎம் விஜய்க்கு எதிராக திரும்பிய முக்கிய கட்சிகள் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. இப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிரடி மேல் அதிரடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு சில திட்டங்களையும் ஒரு சில அரசியல் மாண்புகளையும் குறிப்பிட்டு சட்டசபையில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கான ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அந்த விதத்தில் முக்கிய கட்சிகள் எதிர்ப்புகளை தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. பெரும் விதத்தில் தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜக, பாமக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மசோதாவில் என்ன இருக்கிறதென்று தெரியாமல் தாவேக அரசு அவசரம் காட்டுவதாக இபிஎஸ் அவர்கள் எதிர்த்துள்ளார். மசோதா பரிசீலனையில் தான் உள்ளது. மசோதா கொண்டு வந்தால் அது பற்றி ஆய்வு செய்யலாம் என பாஜகவின் போஜராஜன் கூறினார். அதேபோல் தொகுதி மறுவரை அமலுக்கு வந்தால் பெண்களுக்கு நன்மையே கிடைக்கும் என பாமகவின் கணேஷ்குமாரும் கூறியுள்ளார். இதனால் பெருமிதத்தில் எதிர்ப்பு ஆனது பார்த்திங்கன்னா தீர்மானத்திற்கு எதிர்ப்பானது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது விஜய்க்கு பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருப்பதாக ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் மூலமாகவே தெரிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இதோடைய தாக்கம் அடுத்தடுத்து அரசியலில் என்ன மாதிரியாக இருக்க போகிறது, என்னென்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான திருப்பு முனைகள் அரசியல் களத்தில் அரங்கேறப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பேச்சுக்களாக பேசப்பட்டு கொண்டதை நாம் காண்பித்து தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.